ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்டென்ஸ் பேட்டர்ன் பகுதி 2 பார்க்க போகிறோம். பகுதி 1ல் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, வெர்ப் எப்படி கண்டுபிடிக்கிறது, டைரக்ட் ஆப்ஜெக்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது. வீடியோ பாருங்கள். Sentence pattern 2. Complement. A word completing a sentence is called a complement. ஒரு வாக்கியத்தை முடிப்பதற்காக உதவக்கூடிய வார்த்தை தான் காம்ப்ளிமெண்ட். Generally, the words coming after the be verbs and link verbs are called complements. பொதுவாக the be verbsன்னு ஒரு சென்டென்ஸில் வரும். அந்த be verbsக்கு அடுத்தாப்பில் வரக்கூடிய வார்த்தை தான் காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும். இந்த பி வேர்ப்ஸுங்கிறது என்ன அப்படிங்கிறது ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கு. இஸ், ஆம், ஆர், வாஸ், வேர், எக்ஸெட்ரா அப்படிங்கிறது தான் பி வேர்ப்ஸ். இந்த பி வேர்ப்ஸ்க்கு அடுத்தாப்பில் வரக்கூடிய வார்த்தை காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும் பெரும்பாலும். சரியா? அடுத்தது அண்ட் லிங்க் வேர்ப்ஸ் ஆர் கால்டு காம்ப்ளிமெண்ட்ஸ். லிங்க் வேர்ப்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது கீழே கொடுத்துருக்கு. லிங்க் வேர்ப்ஸுங்கிறது என்னங்கிறது கொடுத்துருக்கு, சில வேர்ப்ஸை கொடுத்துருக்கு. அதுக்கு அடுத்தாப்பில் வரக்கூடியதோ காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹீ இஸ் எ ஸ்டூடெண்ட். இப்போ ஹீ இஸ் எ ஸ்டூடெண்ட்டுங்கிறதுல இஸ்ங்கிறது பி வர்பு. அதுக்கு அடுத்தாப்பில் வரக்கூடிய எ ஸ்டூடெண்ட்டுங்கிறது தான் காம்ப்ளிமெண்ட்டு. அடுத்தது தே ஆர் மியூசிஷியன்ஸு. ஆருங்கிறது பி வர்பு. அதுக்கு அடுத்தாப்பில் வரக்கூடிய மியூசிஷியன் தான் காம்ப்ளிமெண்ட்டு. ஷீ இஸ் ஹானஸ்ட்டு. இப்போ இஸ் தான் பி வர்ப், ஹானஸ்ட்டுங்கிறது காம்ப்ளிமெண்ட்டு. இப்போது இது இந்த ஸ்டூடெண்ட், மியூசிஷியன், ஹானஸ்ட்டுங்கிறதெல்லாம் அந்த வாக்கியத்தை முடிக்கிறதுக்கு உதவக்கூடிய வார்த்தைகளாக இருக்குது. அதனால் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உதவக்கூடிய வார்த்தைகள். இப்போது ஹீஸ் எ ஸ்டூடெண்ட்டில் ஹீஸ்னு வச்சிட்டோம்னா அது சென்டென்ஸ் முடியாது, கம்ப்ளீட் ஆகாது. அதனால் இந்த வார்த்தைகள், இந்த ஃப்ரேஸ் எ ஸ்டூடெண்ட்டுங்கிற ஃப்ரேஸ் உதவுது. அதனால் அது எ ஸ்டூடெண்ட்டுங்கிறத காம்ப்ளிமெண்ட் சொல்கிறோம். அதே போல் ஒவ்வொரு வாக்கியத்திலையும் மியூசிஷியன்ஸ், ஹானஸ்ட்டுங்கிறதெல்லாம் உதவுது. அதனால் அது காம்ப்ளிமெண்ட் சொல்கிறோம். சரியா? அடுத்தது த வேர்ட்ஸ் கம்மிங் ஆஃப்டர் த ஃபாலோயிங் வெர்ப்ஸ் ஆர் காம்ப்ளிமெண்ட்ஸ். த வேர்ட்ஸ் கம்மிங் ஆஃப்டர் த ஃபாலோயிங் வெர்ப்ஸ். இந்த ப்ராக்கெட்டில் என்னென்ன வெர்புன்னு கொடுத்துருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் லிங்க் வெர்புன்னு சொன்னேன். லிங்க் வெர்புங்கிறது இதான். ஃபீல், பிகம், சீம், லுக், டேஸ்ட், அப்பியர். இந்த மாதிரி வார்த்தைகள் வந்துச்சுன்னா இதெல்லாம் லிங்க் வெர்ப்ஸ். இந்த வார்த்தைகளுக்கு அடுத்தாப்பில், இந்த வெர்புக்கு அடுத்தாப்பில் வரக்கூடியதை காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும். எக்ஸாம்பிளை பாருங்கள். வெல்வெட் ஃபீல்ஸ் ஸ்மூத்து. ஃபீல்ஸுங்கிறது லிங்க் வெர்பு, ஸ்மூத்துங்கிறது காம்ப்ளிமெண்ட்டு. ஹி பிகேம் எ டீச்சர். பிகேம்ங்கிறது லிங்க் வெர்ப், எ டீச்சருங்கிறது காம்ப்ளிமெண்ட்டு. ஹி சீம்ஸ் எ போர். எ போருங்கிறது காம்ப்ளிமெண்ட்டு. சிம்ஸுங்கிறது லிங்க் வெர்பு. ஹனி டேஸ்ட் ஸ்வீட்டு. டேஸ்ட்டுங்கிறது லிங்க் வெர்பு, ஸ்வீட்டுங்கிறது காம்ப்ளிமெண்ட்டு. ஓகே. அடுத்தது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டை பார்க்க போகிறோம். ஜெனரலி த வேர்ட்ஸ் கம்மிங் ஆஃப்டர் த ஃபாலோயிங் வெர்ப்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்ஸு. கீழே சில வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க, வெர்பு கொடுத்துருக்காங்க. அந்த வெர்புக்கு அடுத்தாப்பில் வரக்கூடியது ஆப்ஜெக்டும் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டுமா இருக்கும். என்னென்ன வெர்பு? திங்க், ப்ரூவ், கன்சிடர், கால், ரெகக்னைஸ், நேம், செலக்ட், எலெக்ட், மேக், அப்பாயிண்ட், ஃபைண்ட், ஜட்ஜ், பெயிண்ட், கெட், சூஸ், அப்பியர், நாமினேட், பாப்டைஸ் அப்படிங்கிற வார்த்தைகள் கொடுத்துருக்கு. அப்போ இந்த வார்த்தைகளுக்கு அடுத்தாப்பில் வரக்கூடியது ஆப்ஜெக்டும் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டுமா இருக்கும். இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். தே எலெக்டட் ஹிம் சேர்மன். தே எலெக்டட் ஹிம் சேர்மனில் தேங்கிறது சப்ஜெக்ட், விங்கிறது வெர்பு, ஹிம்ங்கிறது ஆப்ஜெக்ட், சேர்மன்கிறது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். அடுத்த எக்ஸாம்பிளை பாருங்கள். ஹீ நேம்டு ஹிம் மணி. இதில் மணிங்கிறது தான் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். அடுத்த எக்ஸாம்பிள். த ஜட்ஜ் ஃபவுண்ட் ஹிம் கில்ட்டி. த கில்ட்டிங்கிறது தான் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டு.
அடுத்த எக்ஸாம்பிள், தி கால்ட் ஹிம் எ ஃபூல். எ ஃபூல்ங்கிறது தான் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். ஆக இந்த 4 எக்ஸாம்பிளையும் ஒவ்வொன்றையும் எலெக்டட், நேம்டு, ஃபவுண்டு, கால்டு அப்படிங்கிற வெர்ப்ஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி வெர்ப்ஸ் வந்துச்சுன்னா அதில் வரக்கூடியது அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அடுத்தாப்பில் வரக்கூடியது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும். ஓகே, அடுத்தது பாருங்கள். இதுலேயும் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா டிஃபரன்ஸ் இன் மீனிங், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கமா. இதில் இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். கமா ரொம்ப முக்கியமான இடத்த வகிக்குது அப்படின்ட்டு போன வீடியோவில் பார்த்தோம். இதுலேயும் பாருங்கள் அர்த்தம் எப்படி மாறிப்போகுதுன்ட்டு. சம் பீப்புள் என்ஜாய் குக்கிங் their families and their dogs. இப்போது சம் பீப்புள் என்ஜாய் குக்கிங்க்கு அடுத்து கமா கொடுத்துருக்கு. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, சிலர் என்ஜாய் பண்ணுறாங்க, ஏதோ என்ஜாய் பண்ணுறாங்க, குக்கிங்கை என்ஜாய் பண்ணுறாங்க, அவங்க குடும்பத்தையும் என்ஜாய் பண்ணுறாங்க, அவங்களுடைய டாக்ஸையும் என்ஜாய் பண்ணுறாங்கன்னு அர்த்தமாகுது. அடுத்த வாக்கியம் பாருங்கள், கமா இல்லை. சம் பீப்புள் என்ஜாய் குக்கிங் their families and their dogs. இதனுடைய அர்த்தம் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க எதை என்ஜாய் பண்ணுறாங்கன்னா அவங்க ஃபேமிலியோ அவங்க டாக்ஸையும் குக் பண்ணுறத என்ஜாய் பண்ணுறாங்கன்னு அர்த்தமாயிடுது. ஓகேயா? அப்போ கமாங்கிறது எவ்வளோ பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்துது பார்த்தீங்களா? அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். த ஃபஸ்ட் ஒன் ப்ரொவைட்ஸ் எ லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் பீப்புள் என்ஜாய் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போது அந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸை என்ன நமக்கு சொல்லுது அப்படின்னா, பீப்புள் என்னென்ன விஷயங்களை என்ஜாய் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. குக்கிங், தர் ஃபேமிலிஸ் அண்ட் த டாக்ஸ் இதெல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்கன்னு கொடுத்துருக்கு. ரெண்டாவது சென்டென்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, பீப்புள் எதை என்ஜாய் பண்ணுறாங்கன்னா ஃபேமிலிஸையும் அவங்க டாக்ஸையும் குக் பண்ணுறதை என்ஜாய் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்கு. ஓகேயா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லெட் அஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ.